வளர்ந்த நாடுகள் எல்லாமே சிறந்த நாடுகள், ரொம்ப அற்புதமான நாடுகள், வாழ தகுந்த நாடுகள் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். நானே கூட ஊரில் இருக்கும்போது, இந்தியாவில் இருக்கும்போது நான் அப்படி நினச்சது உண்டு. ஆனால் மருத்துவம்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதில் இந்தியாவில் அதுவும் மிக முக்கியமாக தமிழ்நாட்டை அடிச்சிக்கவே முடியாது. அதற்கு உதாரணமாக எங்கள் ஃபேமிலி குரூப்பில் ஒரு வீடியோ ஷேர் ஆகிருந்தது. அது என்னன்னு பார்த்தோன்னா, கனடாவில் ஒரு பொண்ணு ரொம்ப ரொம்ப கனடியன் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் கேவலமாக கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. என்னென்னா, அவங்களுக்கு ஒரு பிரெயின் டியூமர். அந்த பிரெயின் டியூமரை குறித்து அவங்க பேசியிருந்தாங்க. அது என்ன, தமிழக மருத்துவம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் கொஞ்சம் விரிவாக பேச போகிறோம். அதற்கு முன்பாக அந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ரைட். முதல்ல இந்த கனடா ஹெல்த் கேரை பற்றி நியூஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய, வீடியோ வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னு முதல்ல பார்ப்போம். அந்த பொண்ணுக்கு ஃபுல் பாடி செக்கப் பண்ணியிருக்காங்க. அப்போ பிரெயின் டியூமர் இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தை எப்போ ஏற்படுத்துகிறாங்கன்னா, போன வருஷம் டிசம்பரில் 2024 டிசம்பரில் அந்த பொண்ணுக்கு டவுட் இருக்குமோ அப்படின்னு யோசிச்சிருக்காங்க, பேசியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு டவுட் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ஊரில், அதுவும் தமிழ்நாட்டை, நான் இந்தியாவை பற்றி சொல்லவே இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், உடனே டாக்டர் போய் பார்ப்போம். அதாவது ஏழ்மையாக இருந்தீங்கன்னா நீங்கள் அரசு மருத்துவமனைகள் நிறையவே இருக்குது, மாவட்டந்தோறும் மருத்துவமனைகள் இருக்குது. எங்கே வேணாலும் நீங்கள் எம்ஆர்ஐ இல்லாத பெருநகரங்களே இல்லைன்ற அளவுக்கு ஆகிடலாம். மாவட்டங்களில், தலைநகரங்களில் எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி எம்ஆர்ஐ ஸ்கேன் சென்டர் புத்திசல் மாதிரி இருக்குது. நம்ம போவோம், உடனே வேணும்னா நம்ம போவோம், இல்லைனா அரசு மருத்துவமனைக்கு போய் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான் தமிழ்நாட்டுடைய நிலைமை. நான் இந்தியா நிலைமை சொல்ல, ஏன் இந்தியா நிலைமை சொல்லலைன்னா, தலைநகர் டெல்லியில் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறதுக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் ஆகுதுன்ற ஒரு புள்ளி விவரம் தெரிவிக்குது. அவ்வளோ ஏன் திராவிட மாடல் என்ன கீழ்ச்சுதுன்னு எல்லாம் வாயில் பல்ல போட்டு பேசிகிட்டு இருக்கானுங்கள்ல. நரேந்திர மோடியுடைய சகோதரர் தமிழகத்துக்கு தான் சிகிச்சைக்காக வராரு. அது மட்டும் கிடையாது, நம்ம சென்ட்ரல்லேருந்து நீங்கள் பூந்தமல்லி வரலையும் அந்த ரோடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கும், கிளினிக்ஸாக இருக்கும். அதை பற்றி நான் ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கணும்னு நினச்சிருந்தேன். காரணம் என்னென்னா, வட மாநிலங்கள் மட்டுமல்ல, அரபு நாடுகள்லேருந்து அத்தனை பேருமே மருத்துவ சிகிச்சைக்காக மெடிக்கல் டூர்னே சொல்லுவாங்க, சென்னைக்கு தான் வருவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பெரிய லெவலில் இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, கிண்டியில் இப்போ கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை வேறு லெவலில் பல ஆயிரம் கோடி செலவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அங்கே நிறைய வட மாநிலத்தவர் ஃப்ரீயான சிகிச்சையை மேற்கொண்டு போயிட்டுருக்காங்க. ரைட். ஸோ இந்த மாதிரியான மருத்துவ கட்டமைப்பில் நம்மளை அடிச்சிக்கவே முடியாது. ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ இந்த பொண்ணுக்கு பிரெயின் டியூமருக்கு செக் பண்ணுறதுக்கான அப்பாயின்மெண்ட் எப்போ கொடுத்துருக்காங்கன்னா, 2026 ஜனவரி 15 கொடுத்துருக்காங்க. அதாவது 2026 அந்த பொண்ணுக்கு பிரெயின் டியூமர் இருக்கலாம் அப்படின்னு சந்தேகிக்கிறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை செக் பண்ணி பார்க்குற அப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2026 ஜனவரி 15 கொடுத்துருக்காங்க. இந்த பிரெயின் டியூமர் செல்கள் ரொம்ப வேகமாக வளரக்கூடிய தன்மை கொண்டது. இதுக்கெல்லாம் காத்திருத்தல்லாம் இவ்வளோ நாளாக இருக்கக்கூடாது. அடுத்தடுத்த சிகிச்சை பண்ணோம்னா தான் நம்ம நோயாளியை காப்பாற்ற முடியும் அப்படின்னும் பொழுது, இங்கே அந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கிடையாது. இதில் என்னென்னா, இதில் பணம் இல்லை, கவர்மெண்ட்டு தான் அதை டேக்ஸ் பண்ணுது, எல்லாமே ஓகே தான். நீங்கள் பல்வலிக்காக இருந்தாலும் எதுக்காக இருந்தாலும் நீங்கள் அரசு மருத்துவமனையை தான் நீங்கள் அணுகி ஆகணும். இங்கே அதுதான் நிலமை. யூகேவில் இருக்கட்டும், கனடாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும். அதில் என்னென்ன, எங்கள் அத்தை பையன் ஒரு வாட்டி பேசினான். நான் போய் டாக்டரை பார்த்தேன். நல்லா நம்ம இவங்க தான், அவங்க நம்ம ஊர் தான், அவங்க தெலுங்குன்னு நினைக்கிறேன். அதாவது அப்பாயின்மெண்ட்டில் பல் வலிக்குன்னு போயிருக்கான், கூடயே லைட்டாக தலை சுற்றுது டாக்டர்னு ஏதோ சொல்லியிருக்கான். அதுக்கு தனி அப்பாயின்மெண்ட் வாங்கினுவான்ட்டான். ஆனால் நம்ம ஊரில் அரசு மருத்துவமனையில் நீங்கள் உங்களுடைய எல்லா விஷயத்தையுமே நீங்கள் பேசலாம். ஒரு விஷயத்தையும் நீங்கள் பேசலாம். சரி, அரசு மருத்துவமனை விடுங்க, நீங்கள் தனியார் மருத்துவமனையில் இருக்கிற ஒரு டாக்டரை நீங்கள் சந்தித்தா கூட உங்களுக்கு இருக்கிற உடல் ரீதியான பிரச்சனைகள், உபாதைகளை நீங்கள் சொல்லலாம். ஓகேவா? ஸோ இங்கே அமெரிக்காவில் அதுதான் நிலமை. சரி, யூகேவில் என்ன நிலமை அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ எனக்கு ஆர்த்தரைட்டிஸ், சென்னையில் எனக்கு ஆர்த்தரைட்டிஸ் கொரோனா டைமில் கண்டுபிடிச்சோம். போனோம், டாக்டரை பார்த்தோம், ஸ்கேன் எடுத்தாங்க, பிளட் செக்கப் எல்லாம் டக்குன்னு முடிஞ்சுது. உடனே மாத்திரை மாத்திரை கொடுக்க ஆரம்பித்தாங்க. எனக்கு வலிகள் குறைய ஆரம்பிச்சிச்சு. பட் ஆர்த்தரைட்டிஸை பொறுத்தவரை நீங்கள் சரியாக கவனம் கரெக்டாக எடுத்துக்கலன்னா, இந்த கையெல்லாம் இப்படி மடங்குச்சுன்னா அவ்வளோதான், ரிலீஸ் ஆகாது.
அது நோய் முற்றின விஷயமாயிடும். ஸோ அதற்காக தான் வந்து மருந்து மாத்திரைகள் வந்து உடனே எடுத்துக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த ஊருக்கு வந்துட்டேன். இப்போ இவங்க ஏன்னா நம்ம ஊரில் இருக்கிற டேப்லெட் அடிக்கடி வாங்கிட்டு இருக்க முடியாது. ஸோ இவங்ககிட்ட தான் நம்ம வாங்கி ஆகணும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் வந்து இங்கே வந்து ஒரு 8 மாதம் ஆகுதா, எனக்கு 4 மாதத்துக்கு அப்புறம் தான் எனக்கு அப்பார்ட்மெண்ட்டே கொடுத்தாங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக வந்து சுகருக்கான டேப்லெட்ஸு இதெல்லாம் கொடுத்தாங்க. அப்பப்போ அந்த விஷயங்கள்லாம் கொடுத்தாலும் கூட ஆக்சுவலாக சென்னையில் எனக்கு வந்து டாக்டர் கொடுத்த அந்த சீட்டை வந்து காமிச்சு இதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் ஃபைல்லாம் பார்த்து மருந்து கொடுத்துட்டாங்க. அது இல்லை. ஆனால் அப்பாயின்மெண்ட் என்னை ஃபுல்லாக வந்து செக் பண்ணி சொல்லக்கூடிய அப்பாயின்மெண்ட் இருக்குல்ல, இங்கே இருக்கிறவங்க செக் பண்ணல, அதை அப்படி பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஏறக்குறைய 6 மாதம் ஆச்சு. இதுதான் இங்கே நிலைமை. ஸோ உண்மையிலே நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்காக பெருமைப்படுங்க. ஏகப்பட்ட மருத்துவக் கல்லூரிகள், ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல்ஸ், ஏகப்பட்ட கிளினிக்ஸு, அதில் அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா தவறுகள் நடக்கலை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. எல்லா இடத்துலையும் தவறுகளும் இருக்குது. ஆனால் உடனடியான நிவாரணம், ஒரு செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியனுக்கு இங்கே வந்து நம்ம ஊரை வந்து அடிச்சிக்கவே முடியாது. அதுவும் மெடிக்கல் டூரில் அடிச்சிக்கவே முடியாது. இதை கெடுக்க வேண்டும் என்பதற்காகவும் இத்தனை மருத்துவக் கல்லூரிகள் இத்தனை சீட் இருக்கணும் போது அதில் கண்ணு வச்சு தான் நீட்டுன்னு ஒரு விஷயத்தை எடுத்து வந்து நாங்கள் சொல்கிறதான் கேட்கணும்னு சொல்லி வட மாநிலத்தில் வந்து நீட்டினுடைய எக்ஸாம் பேப்பர்லாம் லீக் பண்ணி அங்கே இருக்கிறவங்களாம் படிச்சுட்டு வந்து இங்கே வந்து உட்காந்துட்ருக்கான். இதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலமை. ஸோ பாதந்தாங்கி எடப்பாடிலாம் வந்து உதய மின் திட்டம் அப்புறம் இந்த நீட்டு இதுக்கெல்லாம் வந்து இவங்க கையெழுத்து போட்டதுனால, சிரிச்சுக்கிட்டே கையெழுத்து போட்டதுனால இன்றைக்கி நம்ம அதை விளக்க முடியாத இருக்கிறோம். அது மட்டும் கிடையாது, மத்தியில் நமக்கான கவர்மெண்ட் உட்காரும்போது தான் பிரச்சனைகள் எடுத்து சொல்லி இதை எடுக்கவே முடியும். அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்குது. இதுதான் நிதர்சனமான விஷயம். அதனால் தமிழ்நாட்டில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னும் போது உண்மையிலே நீங்கள் பெருமைப்படணும். கனடா மாதிரியான நாடுகள், வளர்ந்த நாடுகளில் இந்த மாதிரி நிலைமை தான். சரி, அப்புறம் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லணும். நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் வந்து தனியார் பள்ளியே வைக்க மாட்டோம், கவர்மெண்ட் பள்ளி தான் வைப்போம்னு ஒரு தலைவர் சொன்னார் இல்லையா? இப்படி வச்சா இதான் நிலமை. காரணம், மக்கள் தொகை பெருக்கத்துக்கு ஏற்ற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விரிவுபடுத்தணும். அதனால தான் தனியார் கட்டமைப்பு, தனியார் பள்ளிகள், தனியார் மருத்துவமனைகள் அனுமதிக்கிறது. இப்போ யோசிச்சு பாருங்கள், எல்லா ஸ்கூலையும் எல்லா ஹாஸ்பிட்டலையும் கவர்மெண்ட்டே நடத்தணும்னா அப்போ நம்மக்கிட்ட அந்த அதிகாரமும் மற்ற விஷயங்களும் இருக்கணும். அப்படி அதிகாரமும் எல்லா விஷயமும் இருக்கிற இவங்களே என்ன செய்கிறாங்கன்னா, கவர்மெண்ட்டு ஸ்கூலு, கவர்மெண்ட்டு ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணுற இவங்களால வந்து ரன் பண்ண முடியல. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து டைம் வந்து 3 மாதம் 7 மாதம் 8 மாதம் யோசிச்சு பாருங்கள். பிரெயின் டியூமருக்கு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் நான் செக் பண்ணுறதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பேன் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு இது ஒன்றும் இல்லை, தலைநகர் டெல்லியில் எம்ஆர்ஐஸ்க்கு எடுக்க முடியல, எய்ம்ஸில் 6 மாதம் ஆகுது அப்பாயின்மெண்ட் வாங்கிறதுக்கு. அந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கும்போது தமிழகம் சொர்க்க பூமி. எவனாவது போக்கத்தவன் திடீர்னு வந்து அவன் வந்து கேள்விகளை கேட்கும்போது நம்மளுக்கு ஆமாம் இல்லை அப்படின்னு இருக்கும். யூகேயில் கவர்மெண்ட் வந்து அரசு மருத்துவமனை மற்றும் அரசு பள்ளிகள் தான் இயங்கிட்டு இருக்கு. ஆனால் நிலைமை வந்து இதுதான், 6 மாதம் 7 மாதம். ஆனால் மக்கள் தொகை நம்மக்கிட்ட பெருசு, அதிகம். அவங்களுடைய தேவைகள், அவங்களுடைய அவசரத்துக்கு ஏற்ற மாதிரி அரசாங்கம் அவ்வளோ விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியாதுன்றதுனால தான் தனியார் மருத்துவமனைகள் மற்றும் தனியார் பள்ளிகளையும் கல்லூரிகளையும் உருவாக்கினது. அதனால தான் இவ்வளோ பேர் படிச்சுட்டு வெளியே வர முடியுது. இல்லைனா ரொம்ப சின்ன கட்டடத்தில் 100 பேர் வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்றான்னு வச்சுக்கோங்க, 10க்கு 10 அறையில் 28 பேர் தான் இடம் கிடைக்கும். அப்போ மற்ற இருக்கிற 72 பேர் என்ன பண்ணுவோம்? இதுதான் நிலைமை. அதனால தான் தனியார் கல்லூரிகள், தனியார் மருத்துவமனைகள்லாம் வந்து பண்ணும்போது இது ஸ்ப்ளிட் ஆகும். ஆக இருக்கப்பட்டவங்க உடனே போய் பார்த்து எல்லாம் பண்ணிக்குவோம். இல்லாதப்பட்டவங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா, கவர்மெண்ட்டு இந்த மாதிரியான அரசு மருத்துவமனைகளை மாவட்டந்தோறும் பண்ணுறது, எல்லா விஷயங்களும் பண்ணுறது அதுக்கு தான். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் நண்பர்களே. நீங்கள் இந்தியா முழுசுக்கும் சுற்றி பாருங்கள். நீங்கள் திருவள்ளூரில் ஹாஸ்பிட்டல் பார்த்துருக்கீங்களா? என்னைக்காவது திருப்பதி போகும்போது நீங்கள் திருவள்ளூர் ஹாஸ்பிட்டலை பாருங்கள். அது ஒரு மாவட்ட நிர்வாகத்தில் வரக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல். அந்த பிரம்மாண்டத்தை மட்டும் பாருங்கள். அது மட்டும் இல்லை, ஒசூர் போவீங்கள, கிருஷ்ணகிரி பக்கத்தில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல். அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஸோ இந்த மாதிரி இல்லாதப்பட்டவங்களுக்கும் வந்து இது விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கும்போது நான் வந்து இப்படி புழுத்துவோம் அப்படி புழுத்துவோம் போது இதான் புழுத்தனா இந்த நிலைமை தான். எத்தனை நாள் கழிச்சு? 7 மாதம் கழித்து உனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறான். எனக்கு 10 மாதம் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு வந்து 13 மாதம் ஆகுதுன்னு சொல்லுது. அந்த பொண்ணு கதறுது. டியூமர் செல்கள் வந்து அப்படியே பொறுமையாக வளரணும்னு நினச்சிட்டிங்களா? வெகு விரைவாக அது வந்து பரவிடும். அதுவும் மூளையில். அதுதான் நிலமை. அதனால் எப்பயுமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்காங்க. சாப்பிட்டுட்டு அதை வந்து புறம் பேசாதீங்க.
அதனால தான் இந்த வீடியோவே பண்ணேன். ஏன் வெளிநாட்டு வாழ்க்கையில் இந்த சிறப்பு, வெளிநாட்டு வாழ்க்கையில் இன்னும் நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருக்குது, கெட்ட விஷயங்கள். அதில் மருத்துவத்தில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் போன உடனே டாக்டர்லாம் இங்கே பார்க்கவே முடியாது. உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்ட்டு ஒரு 3 நாள் கதறலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் 4வது நாள் வா என்னன்னு பார்ப்போம் அப்படின்வாங்க. அப்படியே போனாலும் உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. அதுதான் இங்கே நிலைமை. இன்னொன்று, நம்ம அரசு மருத்துவமனையில் ஒரு நாளைக்கு ஒரு டாக்டர் வந்து 100லேருந்து 150 பேஷண்ட் பார்க்குறாங்கன்னா இவங்க அதிகபட்சமாக 15 பேர் 20 பேர், அதுக்கு மேலே ஸ்ட்ரெஸ் ஆகிடுத்துன்னுவோம். டாக்டர் ஸ்ட்ரெஸ் ஆகிடுத்துன்னுவோம். அதுதான் இங்கே இருக்கிற நிலைமை. அதனால் இயல்பையும் உண்மையையும் புரிந்து கொண்டு பொங்குங்க. அதற்கு யார் செய்கிறாங்க, யார் நம்மளுக்காக கூட நிற்கிறாங்க, யார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அது இன்றைக்கி வந்து பெண்களுக்கு வந்து மார்பக புற்றுநோய்க்கு தனியாக வந்து ஒரு ஸ்கீம் பண்ணி அது ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. மாநில அளவில், மாவட்ட அளவில் இதற்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு வந்து 37 கோடி ஒதுக்கி எல்லாருக்குமே வந்து ஊசி போடுறதுக்கான விஷயத்தை பண்ணுது. வேறு எந்த கவர்மெண்ட் அதை பண்ணலை. உத்தரப்பிரதேச அரசு வந்து தண்ணியில் அவ்வளோ கிருமி கிடக்குது, அந்த தண்ணியை குடிக்கிறங்க, தப்பு கிடையாதுன்னுது. இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பொம்பளை வந்து பசுமாட்டு பாலை வந்து காய்ச்சாமல் குடிச்சிருக்கு. அந்த பசுமாட்டை வந்து வெறிநாய் கடிச்சிருக்கு. ரேபிஸ் வந்து அந்த பால் மூலமாக ரேபிஸ் போய் அந்த அம்மா இறந்து போயிடுச்சு. இதுதான் மேட்ரு, இதுதான் நிலைமை. ஆனால் நாம் கல்வியை கொடுத்து படின்னு சொல்லி இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் உருவாக்கி எவனா வெளியில் போகிறவன் வர்றவன் இந்த அரசை வந்து கேவலப்படுத்திகிட்டு இருக்கும்போது இதை நம்மளால் பொறுத்துக்க முடியல. உங்களுக்கு உண்மை தெரியணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்துங்களை தொடர்ந்து நான் பேசிக்கிட்டு வரேன். கொஞ்சமாக யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எந்த வெளிநாட்டில் வாழல இருக்கிறவங்களையும் இந்த மருத்துவத்தை வந்து செக் பண்ணி பாருங்கள். அப்படியே இல்லைன்னா நீங்கள் வடநாட்டு பக்கம்லாம் ஒரு வாட்டி சுற்றிட்டு கூட வாங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இதுதான் நிதர்சனம், அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை நம்மளுக்கு செய்கிற, நம்மளுக்கு அரணாக இருக்கக்கூடிய, நமக்கு சேவை செய்கின்ற, நமக்கு பார்த்து கொள்கின்ற அரசை நாம் காப்போம், திமுக அரசுக்கான. ஸோ அதனால தான் நான் சொல்கிறது, திமுக அரசுக்கு நீங்கள் வாக்களியுங்கள், புறந்தள்ளுங்க, மற்றவங்களுடைய விமர்சனங்களுக்கு புறந்தள்ளுங்க. உண்மை நிலவரம் இதுதான். அதனால் என்றைக்குமே நல்லா கேட்டுக்காங்க. படித்தவன் போய் சொன்னால் ஐயோன்னு போயிடுவானுவாங்க. அந்த மாதிரி படித்தவன், விஷயம் தெரியாதவன் வந்து சொல்லிட்டா கூட பரவாயில்ல, படித்தவன் அதை செய்யக்கூடாதுன்றது தான் இங்கே விஷயமே. ரைட்? வேற என்ன? இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. ஸோ வேற என்ன, தமிழ்நாடு தான் மருத்துவத்தில் மிக சிறந்தது. அதற்கான கட்டமைப்பை திராவிட மாடல் அரசாங்கம் தான் தொடர்ந்து செய்து கொண்டு வந்தது. வேற யாரும் முடியாது, வேற யாராலையும் செய்ய முடியல. அதுதான் மேட்டர். ஸோ வேற என்ன, மீண்டும் வேறு ஒரு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.